Very happy morning to our students. So, in the previous class, we have discussed about Unit 7, Business Environment. So, Chapter 19, Environmental Factors. So, in the previous class, we have discussed about the micro environment factor and the macro environment factor. So, in the macro environmental factor, we have so far discussed the 3 points. Now we can continue that. The 4th point, geophysical environment. Geophysical environment. புவியியல் சார்ந்த சூழல். புவியியல் சார்ந்த சூழல். The natural, geographical and ecological factors have a bearing on the business. These are as follows. So, இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் போன்ற வணிகத்தை தாங்கி நிற்கின்றன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். So, அது என்னென்ன அப்படின்றது சொல்ல போறேன். The first one is the availability of natural resources like minerals, oil, etc. Since setting up of industries require availability of raw materials. So, இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் மற்றும் எண்ணெய் அமைப்பதற்கான மூலப்பொருட்களாக செயல்படுகின்றது. Second point, the weather and climatic conditions or availability of water and other natural resources is essential for the agricultural sector. So, the weather, வானிலை and climatic condition, காலநிலை. So, இதுல ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் மற்றும் பிற இயற்கை வளங்களை கிடைப்பதற்கான விவசாய துறைக்கு அவசியமாகின்றது. Then third one, topographical factors like the terrain impact type of business, since the demand and consumption pattern may vary in these regions. Example, in the hilly regions, mode of transport will have to be modified to tackle the terrain. So, tropical factor. So, இட அமைப்பிற்கு ஏற்ப, so இடத்திற்கு இடம் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவை மற்றும் நுகர்வு வந்து மாறுபடுகின்ற காரணத்தினால, so அந்த நிலப்பரப்பை தாக்குகின்ற காரணியாகவும் இருக்கின்றன. So, எடுத்துக்காட்டாக பாத்தீங்க அப்படின்னா, so மலைப்பாங்கான பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலப்பரப்பில் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை. ஸோ மலைப்பாங்கான பகுதியில் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப எங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேக் அனிமல்ஸ் அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய நிலை. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. Then fourth point, ecological factors are now gaining momentum since the governments across the global are framing stringent policies for ecological conservation and prevention of pollution. The ban on use of plastic bags imposed by the Ooty Corporation is an example. சுற்றுச்சூழல் காரணிகள், ecological factor, சுற்றுச்சூழல் காரணிகள். ஸோ இதனுடைய தாக்கம் வந்து இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடிய நிலை. ஸோ ஏன்னா நம்ம உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு வந்து கடுமையான கொள்கையை பின்பற்றி இருக்கின்றார்கள். ஸோ இப்போ ஊட்டி மாநகராட்சியில பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொண்டு வரப்பட்ட நெகிழி பைகள், பாலித்தீன் பேக், ஸோ அது பயன்படுத்துவதற்கு தடையானது விதிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கு நாம தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த நெகிழி பைகள் வந்து பயன்படுத்துவதற்கு தடை வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஸோ அதை தான் இதை பார்க்கிறோம். Then fifth one, location of certain industries is influenced by the geographical conditions. For example, in Tamil Nadu, the concentration of cotton textile industry in Coimbatore is due to conducive weather conditions. So, சில தொழில் அமைப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா geographical conditions, புவியியல் அடிப்படை சூழல் வந்து ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது. ஸோ அது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல
பருத்தி நெசவு தொழில்துறையில வந்து செறிவு உகந்த வானிலையின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. Then sixth one, availability of natural harbors and port facilities for transporting goods. So பொருட்களின் போக்குவரத்திற்கு இயற்கை துறைமுகங்களும் துறைமுக வசதிகளும் கிடைக்க பெறுகின்றன. So these are the 6 factors for geo-economical factors. Then fifth one, technological environment. Technological environment. தொழில்நுட்பம் சார்ந்த சூழல். தொழில்நுட்பம் சார்ந்த சூழல். The development of the IT and the telecommunications has created a global market. கடந்த காலங்களில் தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சி அனைத்து வியாபாரத்திலும் பெறுகின்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பின் வளர்ச்சியை உலகளாவிய சந்தையை உருவாக்கக்கூடியதாக இது இருந்தது. Technology is widely used in conducting market research for understanding the special needs of the customer. Digital and social media are used as a platform for advertising and promoting the product services. So, இதுல டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்கள் விளம்பரத்தின் மூலமாக ஒரு தளமாகவும் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்கு இது பயன்படுத்தப்பட்டன. Data mining and data analytics are used to know the customer better. Technology is used in managing inventory, storing goods in warehouse, in distributing goods and receiving payments. This dynamic environment also includes the following. So, வாடிக்கையாளர் நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் ஆய்வத்தால் மற்றும் தகவல் பகுப்பாய்வு டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பயன்படுத்தப்பட்டன. பொருட்கள் வந்து நிர்வகிப்பதற்காக உற்பத்தி செய்த பொருட்களை கிடங்கில் சேமித்து வைப்பதற்கும் கிடங்கில் சேமித்து வைப்பதற்கும் விநியோகிப்பதற்காக பணம் பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த மாறும் சுற்றுச்சூழல்ல பின்வரும் நம்ம உள்ளடக்கியதாக இருக்கின்றது. The level of technology available within the country. So நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய தொழில்நுட்பத்தின் நிலை. Then second one, rate of change in technology. தொழில்நுட்ப மாற்ற விகிதம். Technology adapted by competitors. போட்டியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பம். டெக்னாலஜிக்கல் அப்சர்வன்ஸ். ஸோ காலாவதியான தொழில்நுட்ப முறைகள். ஸோ இதனால தொழில்நுட்பம் சார்ந்த சூழலாக சொல்லப்படுகின்றது. The next one is global environment. உலகளாவிய சூழல். Global environment. With the rapid growth of technology, the physical boundaries are fast disappearing and the new global market is emerging. The international environmental factor which affect the business are as follows. So இந்த தொழில்நுட்பத்தினுடைய விரைவான வளர்ச்சின்ற காரணத்தினால இந்த வர்த்தகத்தினுடைய எல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமாக மறைந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ ஏன் அப்படின்னா பொருட்கள் வந்து எல்லா இடத்திலையும் விற்பனை செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தினால. ஸோ இந்த புதிய உலகளாவிய சந்தை நியூ குளோபல் மார்க்கெட் வளர்ந்து வருகின்றது. ஸோ இந்த வர்த்தகத்தை பாதிக்கின்ற சர்வதேச சுற்றுச்சூழலுடைய காரணிகள் பின்வரக்கூடிய வெளிப்பாடாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. டிஃபரன்ஸ் இன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். மொழி மற்றும் கலாச்சாரத்தில் உள்ள வேறுபாடுகள். மொழி மற்றும் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளினால். டிஃபரன்ஸ் இன் கரன்சி. ஒரு நாட்டினுடைய நாணயங்களில் உள்ள வேறுபாடுகளினால். டிஃபரன்ஸ் இன் நார்ம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ். நெறிமுறைகள் மற்றும் நடைமுறைகளில் உள்ள வேறுபாடுகளினால். டிஃபரன்ஸ் இன் டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ மக்களிடையே ஏற்படக்கூடிய விருப்பம் மற்றும் முன்னுரிமையில் உள்ள வேறுபாடுகளினால்.
the tax structure relating to import and export. So இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொடர்பான வரி அமைப்பு. The difference in the degree of adoption of technology. தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் உள்ள வேறுபாடுகள் போன்றவைகளாக இருக்கின்றன. ஸோ இதெல்லாமே உலகளாவிய சூழலாக சொல்லப்படுகிறது, குளோபல் என்வரன்மெண்ட். தென் ஃபியூச்சர் என்வரன்மெண்ட் ஆஃப் பிசினஸ், வணிகத்தினுடைய எதிர்கால சூழல். வணிகத்தினுடைய எதிர்கால சூழல் VUCA. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க, volatility, uncertainty, complexity and ambiguity. So volatility அப்படின்னா ஏற்ற இறக்கம் சொல்றோம். அன்சர்டனிட்டி நிச்சயமற்றன்னு சொல்றோம். வாலட்டிலிட்டி அப்படின்னா ஏற்ற இறக்கம், ஸோ நிலையற்ற தன்மை. அன்சர்டனிட்டி நிலையற்ற தன்மை. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா சிக்கலான தன்மைன்னு சொல்றோம், காம்ப்ளெக்சிட்டி. ஆம்பிகுட்டி அப்படின்னா தெரிவற்ற தன்மை, ஆம்பிகுட்டி. ஸோ தெளிவாக இல்லாத சூழல். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா VUCA. volatility, uncertainty, complexity, ambiguity. The future environment of business in this age of rapid technology advancement has been captured aptly in the acronym VUCA. So இந்த விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வணிகத்தில் எதிர்கால சூழலை சுருக்கமாக ஏற்ற இறக்கம், நிச்சயமற்ற தன்மை, சிக்கலான தன்மை மற்றும் தெளிவற்ற தன்மை கொண்டவையாக கூறப்படுகின்றன. அதான் சொல்றாங்க VUCA. Development in the latest 80 by the US military. Every business has to take strategic decisions. So 1950 பிற்பகுதியில் அமெரிக்க ராணுவத்தினால் உருவானது. ஸோ ஒவ்வொரு வியாபாரம் இதனுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வியாபாரமே வியாபாரத்திற்கு வேண்டிய முடிவுகளை அவர்களே எடுக்கப்பட வேண்டும். The dynamic, ever-changing environment, the unpredictability of various factors, the multiplicity of forces affecting the business, and the lack of clarity and the variables which affect the business. So மாறி வரக்கூடிய சூழ்நிலை, கணிக்க முடியாத பல்வேறு காரணிகளால் வணிகத்தினுடைய பாதிக்கக்கூடிய சக்திகளாக உருவெடுக்கின்றது. It is now important for every business to meet the challenges posed by the environment in order to remain competitive. The uncertain conditions and situations require a firm to be prepared to face the volatility by planning. So இந்த சுற்றுச்சூழல் முன்வைத்த சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றது. ஸோ இந்த நிச்சயமற்ற தன்மை திட்டமிடுதல் மூலமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய சூழல். ஸோ இந்த வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய சிக்கலான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம். The presence of complex variables impacting business should be understood and alternative methods for solving the issues should be developed. ஸோ அத்துடன் அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கின்றோம். ஸோ அது அதனுடைய இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம், நிச்சயமற்ற தன்மை, சிக்கலான தன்மை மற்றும் தெளிவாற்ற தன்மை போன்ற சூழலில் ஒரு நிறுவனம் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலை. So in a VUCA environment, is a firm has to be forward-looking, anticipating the changes. Adaptability will remain essential for the success of any business. Is an ambiguous certain environment. So அதன் காரணத்தினால எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதனுடைய வெற்றிக்கு தடையற்ற நிச்சயமற்ற சூழல் போன்றவைகளை ஒத்துப்போவது அவசியமாகின்றது. Then corporate governance, பெருநிறுவனத்தினுடைய ஆளுமை. Corporate governance. So corporate governance is a set of rules and policies which governs a company. It provides a framework for managing a company and achieving its objective. So
சோ இந்த பெரு நிறுவனத்தினுடைய ஆளுகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கின்ற விதிகள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குகின்றது. It gives guidance for internal control, performance measurement and corporate disclosure. Corporate governance lay down the rules and responsibility of the stakeholders of the company, primarily the shareholders, the directors and the management. So இது ஒரு வடிவமைப்பை வழங்குகின்றது. அதே சமயத்துல இது உள் கட்டுப்பாட்டு, செயல்திறன், அளவீடு மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய வெளிப்படுத்துதல் ஆகியவற்றினுடைய வழிகாட்டுதலுக்கு இது வழிவகை செய்கின்றது. இந்த நிறுவனத்தினுடைய இருக்கக்கூடிய பங்குதாரர்கள், இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மை செய்யக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதிகள் மற்றும் பொறுப்புகளை அவர்களே உருவாக்குகின்ற நிலை. ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்றாங்க, அவங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டாடா பிர்லா, டாடா குரூப், ரிலையன்ஸ் குரூப், இதெல்லாம் தான் வந்து நாட்டை ஆளுகின்ற நிலை. விதிகளை வந்து இயற்றுவது யாராக தான் இருக்கு அப்படின்னா அந்த பெரிய பெரிய கார்பரேட் கவர்னன்ஸ் செய்யக்கூடிய நிலை. பெரும்பாலான கம்பெனிகள் வந்து கார்பரேட் கம்பெனியை மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்படின்னா அது இதன் காரணத்தினாலதான். So the role of board of directors is very important in corporate governance. It is a board that provides the guidelines for the company and its other stakeholders including employees, customers, suppliers and financiers. Corporate governance is based on the four fundamental pillars of fairness, transparency, accountability and responsibility. So ஒரு பெரு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிக்கின்ற நிர்வாக இயக்குநர்கள் தான் வந்து அதனுடைய பங்குகளை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒரு நிறுவனத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா பொருட்களை அளிப்பவர்கள் மற்றும் நிதியியல் வல்லுநர்கள் உள்ளிட்ட மற்றவர்கள் வழிகாட்டுதல்களுக்கு வழங்குகின்றது. ஒரு பெரு நிறுவனத்தினுடைய ஆளுகை என்பது பயமின்மை, ஃபண்டமெண்டல் பில்லர்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ், வெளிப்படைத்தன்மை ஃபேர்னஸ், தென் பொறுப்பு டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை, தென் பொறுப்பு மற்றும் பொறுப்பு ஏற்பு அக்கௌண்டபிலிட்டி போன்ற 4 தூண்களை அடிப்படையாக கொண்டதாக இது இருக்கின்றது. The Indian corporate governance framework requires listed companies. தன்னிச்சையாக இயக்குநர் அளவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன செய்கின்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, to have the independent directors on the board, at least 1/3 of the director has to be independent directors. குறைந்தபட்சம் 3/1 தன்னிச்சையான இயக்குநர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Then to have at least 1 independent woman director. இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஒரு தன்னிச்சையான பெண் இயக்குனர் கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. Then third one, to disclose all deals and payments to related parties. அனைத்து ஒப்பந்தங்களும் பணம் செலுத்துதல் சம்பந்தமான நபர்களை வெளிப்படையாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Then to disclose details of managerial compensation. பொருளாதார நட்ட ஈடு சம்பந்தமான விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடன் நிற்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. Then CEO and CFO to sign stating that the governance forms have been complied with the financial statement. தலைமை செயல் CEO and the தலைமை நிதி அதிகாரி CFO, Chief Financial Officer, Chief Executive Officer. Chief Executive Officer வந்து தலைமை செயலர் சொல்றோம். Chief Financing Officer தலைமை நிதி அதிகாரி. இந்த நிதிநிலை அறிக்கைகளை சட்டப்பூர்வமான முறையாக கடைபிடிக்கப்பட்டு அதனை சரிபார்த்து கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. It can thus be concluded that the presence of active governance forms in the company enhances the image of the company, increase investors' confidence and safeguard the interest of the shareholders and the society. ஒரு நிறுவனம் வந்து தனது செயலுக்கான ஆட்சி விதிமுறைகளை பின்பற்றுதல் மூலமாக அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பானது அதிகரிக்கப்படுகின்றது. அதே சமயத்துல முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கின்றது. பங்குதாரர்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய நலன்களானது பாதுகாக்கப்படுகின்றது. The new norms laid down in the Company Act 2013 by bringing in transparency in corporate have raised the governing standard of Indian companies as per the international standards. புதிய விதிமுறைகள் கம்பெனி சட்டம் 2013 உருவாக்கியதனுடைய அடிப்படையில் நிறுவனங்களுடைய வெளிப்படைத்தன்மை அதிகரித்து சர்வதேச
தரங்களுக்கு ஏற்ப இந்திய நிறுவனங்கள் தங்களுடைய தரத்தினை உயர்த்திக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. GST, Goods and Service Tax, சரக்குகள் மற்றும் சேவை வரி. GST is the indirect tax levied on goods and services across the country. நாடு முழுவதும் சரக்குகள் மற்றும் சேவைகளின் மறைமுக வரியாக சரக்குகள் மற்றும் சேவைகள் வரியை விதிக்கப்படுகின்றன. It is a comprehensive, multi-state, destination-based tax that is levied on every value addition. இது ஒரு விரிவான பல கட்ட இலக்கு அடிப்படையில் மதிப்பு கூட்டு வரியாக வசூலிக்கப்படுகின்றது. There are 3 stages applicable under the system. So 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. CGST, collected by the central government on an intra-state scale. That is, example, transaction happening in Tamil Nadu. So மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, CGST, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. So மத்திய அரசால் உள்நாட்டில் விற்கப்படக்கூடிய விற்பனையின் மீது வசூலிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள், எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகளுக்காக CGST. SGST, collected by the state government on an intra-state sale. மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. So மாநில அரசுகளால் உள்நாட்டில் விற்கப்படும் விற்பனையின் மீது வசூலிக்கப்படக்கூடிய வரியாக இது சொல்லப்படுகின்றது. சோ எடுத்துக்காட்டு இது தமிழ்நாட்டிற்கு நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள். Then IGST, collected by the central government for interstate sale. So ஒருங்கிணைத்த சரக்குகள் மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைத்த சரக்குகள் மற்றும் சேவை வரி IGST. இது மாநில அரசினுடைய விற்பனைக்கு மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரியாகும். மாநில அரசு செய்யக்கூடிய வேலைக்கு மத்திய அரசு செய்யக்கூடியது. எக்ஸாம்பிள், பஞ்சாப் டு தமிழ்நாடு, பஞ்சாபிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க எங்க பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. Goods and Service Tax Council is a constitutional body for making recommendations to the union and state government on issues related to goods and service tax. The GST Council is chaired by the Union Finance Minister and other members of the Union State Minister of Revenue or Finance and Minister in charge of finance or taxation of all the states. So இந்த சரக்குகள் மற்றும் சேவை வரி என்பது பார்த்தீங்க அப்படின்னா சரக்குகள் மற்றும் சேவை வரி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான பரிந்துரைகளை வழங்குகின்றன. ஒரு அரசியல் அமைப்பாக இது சொல்லப்படுகின்றது. சரக்குகள் மற்றும் சேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா வரிக்குழுவின் தலைவராக நிதி மந்திரி இருக்கிறாரு, பினான்ஸ் மினிஸ்டர். சோ இதர உறுப்பினர்கள் மாநிலங்களுடைய வருவாய் அல்லது நிதி அமைச்சர்கள் அல்லது நிதி அமைச்சர் பொறுப்பு வகிப்பவர்கள் மற்றும் அனைத்து வரிகள் துறை அமைச்சர்களாக இருப்பார்கள். The Goods and Service Tax Council shall make recommendations to the Union and the states on. So சரக்குகள் மற்றும் சேவை வரி குழு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைகளை வழங்குகின்றன. அவைகள் பின்வருமாறு சொல்லப்படுகின்றன. First one, A, the taxes, fees and surcharges levied by the Union, the states and the local bodies which may be subsumed in the Goods and Service Tax. So சரக்குகள் மற்றும் சேவை வரிகளில் உட்படுத்தக்கூடிய மத்திய மற்றும் மாநில ஸ்டேட் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஆஃப் த மத்திய மற்றும் மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் விதிக்கக்கூடிய வரி மற்றும் கூடுதல் கட்டணம். The goods and services that may be subjected to or exempted from the goods and services. சரக்குகள் மற்றும் சேவைகள் வரியுடைய விலக்கு, மேல் வரி விலக்கு அளிக்கப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள். Then model goods and service tax law, principles of levy, apportionment of goods and service tax levy on supplies in the course of interstate trade or commerce under Article 269A and the principles that govern the place of supply. So மாதிரி பொருட்கள், model goods and service tax, சேவை வரி சட்டங்கள் சொல்றோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய மற்றும் மூலதன தீர்வை மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியவை
என்ன செய்யறாங்க அப்படின்னா, விற்பனை மீது வரிக்கக்கூடிய வரி பங்கீட்டு அல்லது வணிக சட்டப்பிரிவு 269A படி வழங்கப்பட வேண்டிய மூலதன தீர்வை பற்றி இது சொல்லப்படுகின்றது. The threshold limit of turnover below which goods and services may be exempted from goods and service tax. So சரக்குகள் மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அதனுடைய சேவைகள் விற்ற முதல் நுழைவு திறனின் எல்லை வரம்பு பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியினுடைய தரவரிசைகளை இது நிர்ணயம் செய்கின்றது. The rates including floor rates with band of goods and services tax. பொருட்கள் மற்றும் சேவை வரிகளுடைய தர வரிசைகளுடைய தர விதிகளை உட்பட்டதாக இது இருக்கின்றது. Any special rate or rates for associated period to raise additional resources during any natural calamity of disaster. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான ஏற்ற சிறப்பு வரி விதிக்கிற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய வரி விகிதங்கள் எவ்வளவு, இயற்கை பேரழிவினால் அல்லது என்ற பொழுது ஏற்படக்கூடிய வரிகளுடைய விதி அளவு எவ்வளவு அப்படின்றத பற்றி நிர்ணயம் செய்கின்றது. Special provisions with respect to the states of Arunachal Pradesh, Assam, Jammu and Kashmir, Manipur, Meghalaya, Mizoram, Nagaland, Sikkim, Tripura, Himachal Pradesh and Uttarakhand. So Arunachal Pradesh, Assam, Jammu Kashmir, Manipur, Meghalaya, Mizoram, Nagaland, Sikkim, Tripura, Himachal Pradesh போன்ற மற்றும் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல சிறப்பு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. Any other matter relating to the goods and service tax as the council may decide. So சரக்குகள் மற்றும் சேவை வரி தொடர்பாக வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சரக்குகள் மற்றும் சேவை வரி குழு ஒன்றுதான் அதை தீர்மானிக்க செய்கின்றது. பர்பஸ். At the Tata Group, we are committed to improving the quality of life of the communities we serve. We do this by striving for leadership and global competitiveness in the business sector in which we operate. ஸோ இந்த டாடா குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தாங்கள் செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய சமூகங்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவோ ஸோ கட்டமைக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் செயல்படுத்துகின்ற வணிகத்துறையில தலைமை மற்றும் உலகளாவிய போட்டித்திறனை தூண்டுவதன் மூலமாக இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அவர் பிராக்டிஸ் ஆன் ரிட்டர்னிங் த சொசைட்டி வாட் வி earn evokes trust among consumers, employees, shareholders and the community. We are committed to protecting this heritage of leadership with trust through the manner in which we conduct our business. அதே சமயத்துல நாங்க சம்பாதிக்கின்ற என்னவென்றால் வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், பங்குதாரர்கள் மற்றும் சமூகம் ஆகியவற்றினுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அதே சமயத்துல எங்களுடைய வணிகத்துல நடத்தக்கூடிய முறையிலானது தலைமையகத்தின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாடா குரூப் சொல்றாங்க. கோர் வேல்யூ, தன்மதிப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, டாடா குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, so Tata has always been value driven. This value continue to direct the growth and business of Tata company. The 5 core Tata value underpinning the way we do the business are. ஸோ இந்த டாடா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பொழுதும் மதிப்புகளில் இயங்கப்படுகின்றது. ஸோ இதனுடைய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி மற்றும் வர்த்தகத்தை தொடர்ந்து இயக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஸோ நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை அதிகரிக்க 5 முக்கிய மதிப்புகளாக பின்வருவதை சொல்லுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெகிரிட்டி. We will be fair, honest, transparent and ethical in our conduct. Everything we do must stand the best in public scrutiny. So நேர்மறையான, வெளிப்படையான மற்றும் ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும். அதை நாம் செய்கின்ற அனைத்தும் பொதுமக்களுடைய கண்காணிப்பில் சோதனைக்கு நிற்க வேண்டும். ஸோ உயர்ந்த தரத்தை அடைவதை பற்றி நாம் உணர்ச்சி வசப்பட வேண்டும். எப்போதும் தகுதி வாய்ந்ததாக நாம் வளர வேண்டும் அப்படின்றத உங்களுடைய இன்டெகிரிட்டியாக இருக்கு. எக்ஸலன்ஸ். Excellence. We will be passionate about achieving the highest standard of quality, always promoting
promoting meritocracy, then unity, ஒற்றுமை. We will invest in our people or partners, enable continuous learning and build caring and collaborative relationship based on trust and mutual respect. So எங்களுடைய முதலீடு மற்றும் கூட்டாளிகளுடைய தொடர்ச்சியான கற்றல் மற்றும் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையினுடைய அடிப்படையில் இந்த அக்கறை மற்றும் கூட்டு உறவுகளை உருவாக்குவது இவர்களுடைய நோக்கமாக சொல்லப்படுகிறது. The responsibility, பொறுப்பு. We will integrate environmental and social principles in our business, ensuring that what comes from the people goes back to the people many times over. So அந்த நாம் நமது செய்கின்ற தொழில்களில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக கொள்கையை ஒருங்கிணைப்பதாகவும் மக்கள் திரும்பி வருவதை உறுதி செய்வதாகவும் இது சொல்லப்படுகின்றது. பயோனியரிங், முன்னோடிகள். We will be bold and angry, courageously taking on challenges using deep customer insight to develop an innovative solution. So தைரியமாக மற்றும் சுறுசுறுப்பான சவால்களை எடுத்து புதுமையான தீர்வுகளை உருவாக்குவதோடு ஆழமான வாடிக்கையாளர்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடியதாகவும் இது இருக்கின்றது. இந்த மிஷன், தொலைநோக்கு பார்வை. To improve the quality of life of the community we serve globally through long-term stakeholder value creation based on leadership with interest. So நம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தினுடைய அடிப்படையில் நீண்ட கால பங்குதாரருடைய மதிப்பை உருவாக்குவதன் மூலமாக உலகளாவிய சேவையை வழங்குகின்ற சமூகங்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக அமைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. With that we conclude that. We can see in the next class. Thank you.